பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மிக முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று. இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் மிக மோசமான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவியாக ஜீவனாக இருக்கிற வார்த்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இப்பொழுது நாம் கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால தான் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே ஆவி இருக்கிறது. ஆவியானவர் எந்த நேரத்தில் நாம் எந்த வசனத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், எந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் என்ற அந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். அன்பானவர்களே, யோபு வாழ்ந்த காலங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே ஒரு பொருளை எடுத்துக்கொள்வீர்களானால் ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்கு பின்பு அது அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு அடுத்த மாடல் வந்துடுது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா அடுத்த மாடல் வந்துடுது. ஸோ அதை வாங்கினா தான் நீங்கள் சந்தோஷமாக அதை பயன்படுத்த முடியுங்கிற நிலைமை வந்துடுது. இன்றைக்கி எத்தனையோ புத்தகங்கள் மறுபதிப்பு அதை பிரிண்ட் பண்ண போடும்போது நிறைய காரியங்கள் பிற்சேர்க்கை என்று சேர்க்கப்படுகிறது. அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நம்முடைய கையில் கொடுத்த நாளிலிருந்து ஒரு நாளும் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லாத புத்தகம் இந்த வேத புத்தகம். இது அப்டேட் பண்ணப்பட வேண்டிய புத்தகம் அல்ல. ஏற்கனவே இனி எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோமோ அத்தனை ஆண்டுகளுக்குரிய காரியங்களை எல்லாம் இதை அப்டேட் பண்ணி வச்சு அப்டேட்டட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். இப்போ நான் இவ்வளவு முன்னுரை சொல்கிறதுக்கு ஒரு காரணம், யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரக்காரர்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் தந்திரக்காரர்கள் ஏராளம் பெருகியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, முதலாவது சாத்தான் யாரை பிடித்தான் தெரியுமா? சர்ப்பமானது எல்லா மிருகங்களை பார்க்கலும் தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த தந்திரமுள்ள சர்ப்பத்தை பிடித்து அந்த ஸ்திரியை வஞ்சித்தான். யாரெல்லாம் தந்திரமாய் நடக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய வேலையை செய்வதற்காக பிசாசு தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் இதில் ஏராளமான காரியங்களை பார்த்து கொண்டே போகலாம். கிபியோனியர்கள் யோசுவாவிடத்தில் வந்து ஒப்பந்தம் பண்ணினார்களே, அவர்கள் தந்திரமாய் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமார், அவள் மேல் அம்னோன் மிகவும் ஆசையாயிருந்தான். தந்திரமான யோசனை சொன்னவன் யோனதாப். கெட்ட காரியத்தை ஒரு சகோதரி முறை வரக்கூடியவளை கற்பழிக்க வைச்சான். யோசி பாருங்க, தந்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பிசாசு தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கான். அவன் ஒரு தந்திரவாதி, அவன் தந்திரமாக செயல்படக்கூடியவன். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு தந்திரமாக வரக்கூடியவன். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விழுந்து போவதற்கு காரணம் தந்திரமான வார்த்தைகளால் பிடிக்கிறான். தந்திரமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் போலவே காணப்படுகிற சிலர் சாத்தானுடைய ஏஜெண்டுகளாக இருந்து அவனுடைய கருத்துக்களை, அவனுடைய உபதேசங்களை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சார்ந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி, அதாவது அவன் நினச்சி தந்திரமாக செயல்பட்டாலும் அவன் நினைச்ச காரியத்தை முடிக்க முடியாதபடி ஆண்டவர் அவர்களை அபத்தமாக்குகிறார். உபாயங்களை என்றால் தந்திரங்களை, அவர்களுடைய யோசனைகளை அபத்தமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பிசாசு இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பல ஆட்களை தந்திரமாக உள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். இதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அன்றைக்கு பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்காக நிம்ரோது, வேட்டைக்காரனாகிய நிம்ரோது, அவன் ஆட்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வானளாவிய ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக யோசனை பண்ணினான். அவன் தந்திரமாக தேவனை எதிர்ப்பதற்காக, ஜனங்கள் தேவனை தேடக்கூடாது என்பதற்காக
இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஆபத்து வந்தாலும் மழை வந்தாலும் நாம் தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காக அவன் அப்படி செய்தபோது அவன் கட்ட ஆரம்பித்தான். அவன் நினைத்த காரியம் கைகூடி வந்தது, ஆனால் முடிக்க முடியலை. கர்த்தர் அதை அபத்தமாக்கி போட்டார். தெய்வ பிள்ளைகளே, அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஆலோசனைக்காரன் முன்பு தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்பின அவனுடைய மகன் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறிவிட்டான். நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவன். ஆனால் இப்போ என்ன ஆலோசனை கொடுக்குறான் தெரியுமா? தாவீதை கொல்லுவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். உங்கள் அப்பா இப்போ இப்படி தான் இருப்பார், நான் போய் அவரோட சண்டை போட்டு இந்த நேரத்தில் தான் சரியான நேரம்னு சொல்லி ஒரு யோசனையை கொடுக்குறான். ஆனால் தாவீது ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும் ஆண்டவரே என்று கேட்டான். அப்படி ஜெபித்த போது அகித்தோப்பேலின் ஆலோசனையை தேவன் அபத்தமாக்கி போட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மதங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இயக்கங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அதிகார வர்க்கங்கள், துரைத்தனங்கள் ஏராளம் உண்டு. நமக்கு விரோதமாக அவர்கள் பல காரியங்களை தந்திரமாய் உள்ளே அவர்கள் நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு அது இல்லை இது இல்லை அதைத்தாரு இதைத்தாருன்னு சொல்லி நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியங்களுக்காகவே ஜெபம் பண்ணி இன்னும் ஒரு பிச்சைக்காரனை போல் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா வரும் கோபத்துக்கு நாம் தப்ப முடியாது. நமக்கு விரோதமாக நம்முடைய கால்களுக்கு வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக சிங்கம் போல பிசாசு பதிவிருந்து கொண்டிருக்கிறான். நமக்கு விரோதமான மக்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், மதவாதிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள், தீவிரவாதிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாருங்கிறத விட நீ ஒரு போர் வீரனை போல எதிரியினுடைய தந்திரத்தை முறியடித்து ஜெபிக்கக்கூடிய நிலையிலே நீ இருக்கிறாய் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தேவைகளுக்காக ஜெபிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் காப்பாற்றப்பட வேண்டும், தேவனுடைய சபை காப்பாற்றப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். இதற்காக ஓலமிட்டு அழ வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். தாவீது வெறுங்காலிலே நடந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டே போகும் பொழுது ஜெபமணின் ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவீராக என்று முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் கொல்லுவதற்காக அகாஸ்வேரு ராஜாவுடைய நாட்களிலே ஆமான் எழும்பினான் அல்லவா? எஸ்தர் என்ன ஜெபம் பண்ணினாள்? அவனுடைய யோசனைகளை அழித்து ஜெபம் பண்ணினாள். அவன் தந்திரமான யோசனை செய்தான், அந்த யோசனைகள் அழிக்கப்பட்டது. இதே போல ஏராளமான தந்திரமான யோசனைகள் ஏராளம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய உபாயங்களை ஆண்டவர் அழித்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சங்கீதம் 83 அதிகாரம் 3 வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 83 அதிகாரம் 3 வசனம். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் மாறுங்கள் என்கிறார்கள். பல மாதங்களுக்கு முன்பாக இந்த வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகம் வருகிறது. இனி அவர்கள் ஒரு ஜாதியாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களே தேசத்தில் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவ சபைகள் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இப்படி எழும்புகிற அதிகாரிகள் எத்தனை பேர், அதிபதிகள் எத்தனை பேர், இயக்கங்கள் எத்தனை, மதவாதிகள் எத்தனை, இவர்களெல்லாம் உமது ஜனத்துக்கு விரோதமாக, உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக. நாம் யாருடைய மறைவில் இருக்கிறோம்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் இருக்கிறோம். நமக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை உபாய தந்திரங்களை யோசித்து நமக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் தெரியுமா? யோபுனுடைய நண்பனாகிய எலிப்பாஸ். யோபுனுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் விஞ்ஞானபூர்வமாக பல காரியங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் சாதாரணமானவர்கள், அவர்களும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். எனவே தான் தேவனை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானியை போல இருக்கக்கூடிய எலிப்பாஸ் பேசுகிறான். அவன் யோபுவை குறித்து கணித்த கணிப்பு தவறே தவிர அவனுடைய வாயிலிருந்து தேவனை குறித்தும் தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்தும் அவன் சொல்லுகிற காரியங்கள் அவ்வளவு உண்மை. அந்த நாட்களிலேயே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் இந்த வசனத்தை சற்று யோசிக்க வேண்டும். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் அல்லது முழு உலகத்திலும் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் எதை செய்யலாம் என்று தந்திரமான யோசனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். அன்பானவர்களே, சமீபத்தில் சாத்தான் குளத்தில் 2 பேர் தந்தையும் மகனும் அடித்து கொல்லப்பட்டார்கள்.
இப்பொழுது சமீபத்தில் எனக்கு ஒரு பாஸ்டர் அனுப்பியிருந்தார். ட்விட்டரில் ஒரு பெண் போட்டிருக்காள், அவளுடைய பேர் ஹேமா. நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். இந்த அப்பாவும் மகனும் மதம் மாற்றுகிற காரியத்தை செய்தார்கள், எனவே தான் லத்தியில் அடி வாங்கி செத்தானுங்க. இந்த மதம் மாற்றுறவனுங்களுக்கெல்லாம் இனிமேல் லத்தி அடி தான் இருக்குன்னு சொல்லி அந்த மகளை கர்த்தர் தொடுவார். ஒன்று அவள் தேவனால் தொடப்படுவாள், இல்லாவிட்டால் தேவனால் தண்டிக்கப்படுவாள். இது கண்டிப்பாக தேவன் செய்வார். அன்பானவர்களே, இப்படி அந்த பகுதியில் இருக்க கிறிஸ்தவர்களெல்லாம் அடித்து நொறுக்குவதற்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அதில் வந்திருக்கிறது. யார் தெரியுமா? நம்முடைய தேசத்தில் மிக முக்கியமாக யார் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அந்த இயக்கத்தினுடைய கிளை அமைப்பை கொண்டவர்கள். நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த கிறிஸ்தவத்துக்கு முழு மூச்சாக எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள், அவர்களுடைய கிளை அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோடு சேர்ந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவர்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, மருத்துவமனைகளில் சேர்க்கப்படும்போது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி அவன் சீக்கிரத்தில் சாகணும், இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மதவாதிகள் திட்டம் போட்டார்கள். இந்த நாட்களில் நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் சும்மா இருந்துக்கிட்டு இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழாமல் இன்னும் இந்த உலகத்தை குறித்தே கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு அது இல்லை இதுலன்னு சொன்னால், திடீரென்ற ஆண்டவருடைய வருகை வருமானால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இது நீங்களும் நானும் போராட வேண்டிய காலங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபித்து, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த உபாய தந்திரங்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே என்று கதறி அழுது ஜெபிக்க வேண்டிய காலங்களில் இருக்கிறோம். எத்தனை 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 இயக்கங்கள். ஒரு காலத்தில் ஹிட்லர் எழும்பினான், கடைசியில் தற்கொலை பண்ணி செத்தான். அவ்வளவு யூதர்களை அழித்து போட்டான். கிறிஸ்தவர்களை கொல்லுவதற்காக இன்னைக்கு எத்தனை நாடுகளில் எத்தனை இயக்கங்கள் எழும்பியிருக்கின்றன. அவர்களெல்லாம் அழிந்தார்கள். கிறிஸ்தவம் இன்னும் நின்று கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் எழும்பும் போது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தேவையை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பொறுப்படுத்துக்குருவார். இன்னும் அந்த பிச்சைக்கார மாதிரி இதை தாரு அதை தாரு அதை தாருன்னு கேட்காதீங்க. கர்த்தர் பொறுப்படுப்பார், கர்த்தர் சந்திப்பார். தேசத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக முழங்காலில் நின்று கண்ணீரோடு கதற வேண்டிய காலங்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவன் எவ்வளவு ஞானமாக செயல்பட்டாலும் அவன் ஞானத்தை வச்சே கர்த்தர் அவனை பிடிக்கிறார்னு போட்டிருக்கு. இந்த வசனங்களை வச்சு இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, யோபுனுடைய புத்தகத்தில் போட்டிருக்கபடி அவன் எவ்வளவு ஞானமாக செயல்பட்டாலும் அவனிலும் பலத்தவர் நீர் அல்லவா, நீர் ஞானத்தின் உறைவிடம் அல்லவா, அவனுடைய ஞானத்திலேயே அவனை பிடிச்சி அவனை அதமாக்குங்க ஆண்டவரே. திரியாவரக்காரர்கள் என்றால் வஞ்சகமாய் செயல்படுகிறவர்கள் என்று அர்த்தம். இந்த வஞ்சகர்களுடைய செயல்களை ஆண்டவரே அதமாக்கி போடும். நன்மை செய்கிறவர்கள் போலத்தான் வருவார்கள், நம்மோடு ராசியாக இருக்கிறவர்கள் போலத்தான் வருவார்கள். கடைசியில் சூதும் வாதும் அவர்களுக்குள்ளே இருக்கும். பல திட்டங்களை நமக்கு விரோதமாய் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் சரியாய் போய் கொண்டிருக்கிறது, சுமூகமாக இருக்கிறோம், எங்கோ ஒரு இடத்துல ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, யுத்தம் வாசல் வரை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 ஊழியக்காரர்களை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களிலே பல ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தலித் மக்களையும் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அது இல்லை இது இல்லை, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு இருக்கோம். உங்களுக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, எதற்காக? அவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்கிற ஒரு காரணத்துக்காக உங்களை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். என் ஜனம் என் ராஜ்யத்துக்காக போராட வேண்டும், என் ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் செய்கிற 3வது காரியம், முதலாவது அவர்களுடைய யோசனைகளை அபத்தமாக்குகிறார், அவர்களுடைய ஆலோசனைகளை கவிழ்த்து போடுகிறார். உபாய தந்திரங்கள், அவன் என்னென்ன தந்திரத்தில் வந்தாலும் இனி நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்ன தந்திரத்தில் வந்தாலும் அந்த தந்திரங்களை அபத்தமாக்கும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கணும். 2வதாக, இப்படிப்பட்ட வஞ்சகமான செயல்களை செய்வதற்கு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இந்த ஆலோசனைகளை கவிழ்த்து போடும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆலோசனைகளை கவிழ்ப்பதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 3வதாக 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பகற்காலத்திலே
அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். மூன்றாவது, அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார். நம்ம ஒன்று நினைச்சா ஒன்று நடக்குது, இப்படி நினைச்சா அப்படி நடக்குது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் ஆட்சியில் இருந்தபோது, ஸ்தோத்திரம், கிறிஸ்தவத்தை ஒரே நாளில் கிறிஸ்மஸ் அன்றைக்கு பல மாநிலங்களிலே சபைகளை உடைப்பதற்காக, சபைகள் உள்ள போதகர்களை அடிப்பதற்காக, விசுவாசிகளை அடிப்பதற்காக ஒரே நாளில் இதை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அதே நாளில் தான் இந்தியாவிலிருந்து ஒரு விமானம் கடத்தப்பட்டு வேறொரு நாட்டில் தரையிறக்கப்பட்டது. அத்தனை பேருடைய கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி விட்டார். இவனுங்க நினச்சது ஒன்றுமே நடக்கலை. ஏன் தெரியுமா? எங்கோ ஒரு மூலையில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள். அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் ஜெபிக்க எதிர்பார்க்கா. குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும் ஆண்டவரே. அன்றைக்கு லோத்துவை பிடிப்பதற்காக ஊர் ஜனமெல்லாம் ஒன்று கூடின போது, அவனை வெளியே கொண்டு வா, அவனை நாங்கள் கொல்ல போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம் என்று முழு அந்த ஊரும் ஒன்று சேர்ந்து கொண்டது. இன்றைக்கு அப்படித்தான் உலகத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஊரே ஒன்று சேர்ந்து நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நினைச்சார்னா அவனை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவார். நம்ம ஒன்று நினைச்சா ஒன்று நடக்குது. இருட்டில் தடவுறது போல அவன் தடவி திரியும்படி ஆண்டவர் அப்படி செய்ய வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகிறார்கள். அதாவது எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, பகலில் வெளிச்சமாக இருக்குல்ல, இருட்டில் தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கானா. அவன் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று. ஆண்டவர் குருட்டாட்டம் பிடிக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் ஜெபிப்போமானால் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எளியவென்றால் யார்? நானும் நீங்களும் தான் எளியவர்கள். இந்த உலகத்தினுடைய பார்வையில் இந்த எளியவனை அவர்களுடைய வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் ஆண்டவர் விலக்கி ரட்சிக்கிறார். பாதுகாப்பும் ரட்சிப்பும் இதை இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களை விட அவர்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்களையா? நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் அடிக்கப்படுகிறோம், நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம். ஆனால் உம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீ எளியவனை அவர்களுடைய வாயின் பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆம், இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். தேவன் நமக்காய் கிரியை செய்ய வருவார். 16ஆம் வசனம், அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். தரித்திரனுக்கு என்பது நலிந்தவனுக்கு நம்பிக்கை வரும் என்று புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நானும் நலிந்து போன நிலைமையில், ஒடுக்கப்பட்ட நிலைமையில், நசுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்யும்போது நலிந்தவனுக்கு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த அரசியல்வாதி வந்தாங்கன்னா நம்மளை காப்பாற்றுவாங்க, அந்த ஆட்சி வந்தால் நம்மளை பாதுகாப்பாங்க. நோ நோ நோ, ஒன்றும் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் வந்தாலும் மெஜாரிட்டி பக்கம் தான் சேருவாங்க. உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எனவே அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும்? அவர்களுடைய எல்லா உபாய தந்திரங்களையும் ஆண்டவரை கவிழ்த்து போடும் ஆண்டவரே, அபத்தமாக்கி போடும் ஆண்டவரே, அவர்களுடைய ஆலோசனைகளை நீர் கவிழ்த்து போடும் ஆண்டவரே, அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம என்ன ஜெபம் பண்ணணுமோ அப்படியே ஆண்டவர் கேட்டு செய்தார். இனியும் நாம் என்ன ஜெபிக்கிறோமோ அதை கேட்டு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோசபாத்துக்கு விரோதமாக ஆட்கள் வந்தபோது ஒருத்தனோட ஒருத்தனை சண்டை போட வச்சார் ஆண்டவர். ரதங்களின் சத்தம், அந்த இரைச்சல் இந்த இரைச்சல்னு கேட்க வச்சார். யுத்தம் இல்லாமலே எதிரிகள் போயிட்டானுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது அவனுங்களுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவுடைய நாட்களில் தான் அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? யுத்தத்தினுடைய இரைச்சலை கேட்டு நிறைய ராஜாக்களை கூலி பொருத்திட்டு வந்துட்டான்னு, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு துண்டை காணான் துணியை காணான்னு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. யுத்தம் இல்லாமல் ஜெயம் கொடுத்தார். நிறைய பேட்டர்ன் உண்டு. யுத்தமே இல்லாமல் யுத்தத்தின் இரைச்சலை அவன் காதிலே கேட்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, அவனுங்களுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாக வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கு. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணும். எங்களுடைய முற்பிதாக்களுடைய நாட்களில், வேதாகமத்தினுடைய நாட்களில் நீர் செய்ததை இந்த நாட்களிலும் செய்யும் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு யுத்த இரைச்சலை அவர்களுடைய காதுகளில் வெள்ளப்பண்ணும். எங்களுக்காய் செயல்படுகிற ஒரு தேவன் உண்டு என்கிற ஒரு இரைச்சல் அவர்களுடைய காதிலே கேட்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளேயே அந்த இயக்கங்களுக்குள்ளேயே ஒன்னோட ஒன்று போட்டி, நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ண வேண்டும். இதை நாம் செய்ய முடியாது. நாம் செய்வதற்கு பலமும் இல்லாதவர்கள், நமக்கு தகுதியும் இல்லை. ஆனால் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமானால்
நம்முடைய ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அதை ஒரு காலமும் நாம் மறந்து போய்விடவே கூடாது. அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடி அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். நம்பர் 1. நம்பர் 2, அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார். அவன் ஒன்றும் செயல்பட முடியாதபடி பிடிச்சு அவனுடைய ஆலோசனைகளை எல்லாம் கவிழ்த்து போடுகிறார். 3வது, அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் இரவில் தடவுறது போல தடவி திரிகிறார்கள், குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார். ஆனால் எளியவனையும் நலிந்தவனையும் தேவன் பாதுகாத்து போஷித்து ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவர் வாழ வைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் யாராலையும் பாதுகாப்பு கிடையவே கிடையாது. அவங்கவங்க தன் குடும்பம் தன்னுண்டு தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று போய்விடுவார்கள். ஆனால் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்கிற ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய பாதத்தை இந்த நாட்களில் பிடித்து நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போகிறீர்கள்? நான் சில நேரங்களில் இரவு நேரங்களில் எனக்கு தூக்கமே வருவதில்லை. ஒவ்வொரு காரியத்தை நினைக்க 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 இப்படி நடக்குது அப்படி நடக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்கள்? தந்திரக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், அராஜகம் பண்ணுகிறவர்கள், இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அப்படி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எந்த கொடிய காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் இப்படி நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் 3ஆம் வசனத்தில் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் ஒரு இரக்க குணங்கிறது இல்லாமல் போயிடும். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அடிச்சே சாக வைக்கிறான்னா அவனுக்கு என்ன இரக்க குணம் இருக்குது? ஒரு மனுஷனை அடிக்கும் போதில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை அடிக்கும் போது கூட பிள்ளைகளுக்கு ரொம்ப வலிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம அடிப்போம். ஏன்னா அடி என்பது வேதனை உள்ளது. அடிச்சே கொள்றான்னா அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? அப்போ அந்த இருதயத்தை அந்த அளவுக்கு கடினப்படுத்துவது பிசாசு. அவனுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்குது. சுபாவ அன்பில்லாதவர்களாக இருப்பார்களாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்கிறேன். சமீபத்தில் நியூஸில் பார்த்தேன், உள்ளமெல்லாம் உடஞ்சிச்சு. 7 வயது சிறு பிள்ளை, 7 வயதாகுது. பக்கத்து வீட்டுக்காரனே கூட்டு போய் கடத்திட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த மரத்தில் தலையை வச்சு அடித்து அந்த பிள்ளையை சாகடிச்சிட்டான். எவ்வளவு காரியங்கள், கொடூரமான காரியங்கள். அப்படிப்பட்ட பொல்லாத நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே கடைசி நேரத்தில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை நீர் ஒரே ஒரு விஷயம் வெளிப்படுத்தினால் போதும். ஆண்டவரே அத்தனை அதிகாரங்களும் நின்று போய்விடும், அத்தனை துரைத்தனங்களும் ஆண்டவரே ஸ்தம்பித்து போய்விடும். ஐயா, ஒரு விசை எழும்ப மாட்டீரா? இதற்கு ஒரே ஒரு தேவை உண்டு. சபை கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். சபைகள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தா ஒரு எதிரி முன்னாடி வர முடியாது. கர்த்தர் ஒரு எழுப்புதலின் நாட்களை நமக்குள்ளே கொடுப்பார். அந்த எழுப்புதலின் நாட்களில் திருச்சபையில் ஒரு பெரிய அறுவடை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, ஒரு 15-20 பிரபலமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எந்த கூட்டம்னாலும் அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்க தான் ஆராதனை நடத்துவாங்க, அவங்க பிள்ளைகளை தான் பாட்டு பாட வைப்பாங்க. இதே நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாரையும் அவங்கள பார்க்க வைக்கணும், அவங்க நடத்துகிறத பார்க்க வைக்கணும். நீங்களும் நானும் முழங்கால் போட்டு இயேசுவை பார்ப்போம், தேவனுடைய முகத்தை பார்ப்போம். முழங்கால முடக்கி கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒன்றை பார்த்துக்கிட்டு ஜெபிக்கிறது இல்லை, கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த லாக்டவுன் நாட்களில் இதை கூட பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள நான் ஆதங்கத்தோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் முழங்கால் படியுங்கள். குடும்பமாக பிள்ளைகளை முழங்கால் போட வச்சு, உங்களுக்கு நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரியாதா? உங்களுக்கு ஜெபக்குறிப்பு எடுக்க தெரியாதா? இன்னொருத்தவங்க சொல்லி தான் அந்த ஜெபக்குறிப்புக்கு தெரியணுமா? நாட்டில் நடக்கிற காரியங்களை பாருங்கள், டிவியில் நடக்கிற காரியங்களை பாருங்கள், அதெல்லாம் மனசில் போடுங்க, அதெல்லாம் வச்சு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு யாரோ நடத்துகிறாங்க, அதை பார்த்து நாங்களும் அழுகிறோம். நோ, உனக்கு தனியாக அழுக வருதா?
அடுத்தவங்க அழுகிறத பார்க்கும்போது அழக்கூடாது, நீ தனியாக அழணும். நீ முழங்கால் படியிடணும். உன் வீட்டு கதவு தட்டப்படுகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. எங்கோ ஒரு வீட்டு கதவை தட்டி எங்கோ ஒரு கிறிஸ்தவனை இழுத்து அடித்து கொண்டு இருக்கிறானே. நம்ம வீட்டு கதவு தட்டுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? நம்ம வீட்டில் அடி விழுந்தா தானே நமக்கு வேதனை வரும். இல்லை, இப்பயே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த 3 காரியமும் நடக்கணும். அவனுடைய உபாய தந்திரங்களை கர்த்தர் கவிழ்த்து போட வேண்டும். அவர்களுடைய ஆலோசனைகளை அதமாக்க வேண்டும். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணணும். அவர்களுக்குள்ளே ஒருத்தன் அடிச்சுக்கிறணும். இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? இது நாம் விழித்தெழும்ப வேண்டிய காலம். எழுந்திரு, ராட்சாமத்தில் உன் தேவனை நோக்கி கூப்பிடு. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. நீர்த்தாரைகள் ஓடட்டும். அழுது ஜெபம் பண்ணுங்க. நான் செய்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செய்யாத உடனே நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். செய்கிறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, செபிங்க. அன்றைக்கு யோபுனுடைய புத்தகத்தில் யோபுனுடைய நண்பன் மூலமாய் கர்த்தர் பதிய வைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை. இதை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெபம் பண்ணால் கர்த்தர் எப்படி செய்ய வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த செய்தியை கொடுக்க முடியாது என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தீரையா, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை மக்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் இன்னொருவரால் இயக்கப்பட்டு ஜெபிக்காதபடி தன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மீடியாக்களை சார்ந்து நாங்கள் வாழாதபடி தேவனை உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒருவேளை இந்த மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்பட முடியாத நாட்கள் வந்தாலும் வரலாம். ஆனாலும் குடும்பங்கள் தனியாக முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாரத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இன்னும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே நாங்கள் முணுமுணுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு வாழ்கிற ஒரு குழந்தைத்தனமாயிராதபடி வளர கிருபை தார். ஆசீர்வதியம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறோம். தேவ கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.